கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ரயில் தண்டவாளத்தில் பள்ளி வேன் கவிழ்ந்த நிலையில் இந்த விபத்தில் 8 மாணவர்கள் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், இந்த விபத்து எப்போது நிகழ்ந்தது? தற்போது மாணவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. விருத்தாச்சலத்தில் உள்ள ஒரு பிரபல தனியார் பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அந்த பகுதியில் சுற்றி இருக்கிற பல்வேறு கிராமங்கள்ல இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில செல்ல வேண்டிய மாணவிகளை ஏற்றுவதற்காக அந்த பள்ளியை சுற்றி உள்ள மாத்தூர், பழவங்குடி, பூவனூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து மாணவர்களை ஏற்றிட்டு அந்த பகுதியில் இருக்க மற்ற மாணவர்களையும் அழைக்கிறதுக்காக போறாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா மங்களம்பேட்டை அருகே உள்ள பூவனூர் அப்படின்ற கிராமத்துல ரயில்வே தண்டவாளத்தில் இந்த வேன் கடக்க முயலும் போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தண்டவாளத்திலே கவிழ்ந்து விழுகிறது. உடனடியாக அதில் இருந்த மாணவிகள் கூச்சலிடவே அருகில் இருந்த பொதுமக்கள் வேனை பாதுகாப்பாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். கவிழ்ந்த வேனை முதலில் மாணவிகளை அதிலிருந்து பாதுகாப்பாக வெளியே எடுத்தார்கள். அதில் இருந்த மாணவிகள் பார்த்தோம் அப்படின்னா லேசான காயங்களுடன் ஒரு 8 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வேன் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டது. வேன் கவிழ்ந்த நேரம் ரயில் எதுவும் வராத காரணத்தினால பெரும் அசம்பாவிதம் தடுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த வேன் எதனால் கவிழ்ந்தது என்பது குறித்து தற்போது போலீசார் அங்கு விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. மேலும் மாணவிகளுக்கு காயமடைந்த மாணவிகளுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருக்கிறது. தற்போது மாணவர்களின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா தேவநாதன்? இந்த வேன் கவிழ்ந்த அருகில் உள்ள கிராமங்களை சேர்ந்த மாணவிகள் என்பதால் உடனடியாக அவர்கள் பெற்றோர்களும் தற்போது அரசு மருத்துவமனைக்கு வந்திருக்கிறாங்க. அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கும் முறை பெற்றோர்களும் உடனடியாக சம்பவத்திற்கு வந்துவிட்டாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேனை முழுமையாக அந்த தண்டவாளத்திலிருந்து அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டதை நம்ம பார்க்க முடியுது. அந்த வேனை அப்புறப்படுத்துவதற்கு முன்பாக அதில் இருந்த வேன் ஓட்டுநர் உள்ளிட்ட அனைவரையும் அந்த மக்களே பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்தனர். அவர்கள் காயமடைந்த மாணவர்களை உடனடியாக 2 சக்கர வாகனங்கள் மூலமாகவும் அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்க்கும் பணியில் ஈடுபட்டாங்க. அதன் காரணமாகவே பார்த்தோம் அப்படின்னா மாணவிகள் அனைவருமே மிகவும் பாதுகாப்பாக அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன்.